வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபய ராஜபக்ஷவிற்கு புதிய சிக்கலா? அடிக்கடி வெளிநாடு சென்று வந்த முக்கியஸ்தர். கருப்பு ஜூலை படுகொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் என்று சிறை கைதிகளின் உரிமை பற்றி பேசுகின்றார்கள் சாடிய பிரதமர். சொத்து வரி விதிப்பு. IMFஇன் வலியுறுத்தலுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடு. நிவாரண காணொளிகளினால் மக்களை ஏமாற்றும் NPP. பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கும் சஜித். லண்டன் வாழ் தமிழ் மக்களுக்கு எச்சரிக்கை. போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. 2 வாரங்களில் அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட பேரிழப்பு. தாக்கி அழிக்கப்பட்ட விமானங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தொடர்பிலான புதிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் குறித்து தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. அத்தோடு கோட்டபய ராஜபக்ஷ தலைமையிலான ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு சம்பளம் மற்றும் அரசு நிதி தொடர்பான விவகாரங்கள் தற்போது மீண்டும் அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையிலேயே கோட்டபய ராஜபக்ஷவுக்கு எதிராக அவருடைய சகோதரியின் மகன் மாலக்கு சந்திரதாஸ் என்பவர் கொழும்பு மத்திய புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டார தொடர்பான சம்பவம் குறித்து CIDயினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். அத்தோடு கோட்டபயவின் ஆட்சி காலத்தில் சுகீஸ்வர பண்டார அடிக்கடி சீனா சென்று வந்துள்ளதாகவும் அந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடாத்த வேண்டும் எனவும் கூறப்படுகின்றது. இலங்கை வரலாற்றில் ஜூலை மாதம் என்பது ஒரு கருப்பு புள்ளியாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. வரலாற்று காலம் முதல் இந்த ஜூலை மாதம்தான் பல படுகொலைகள் இடம்பெற்றிருந்தது. அந்த சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தான் இன்று சிறை கைதிகளின் உரிமை பற்றி பேசுகின்றார்கள், குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது பிரதமர் ஹரிணி அமரசூரிய இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் மிகவும் கவலைக்குரியது, துரதிர்ஷ்டவசமானது. இதனை அரசு எப்போதுமே அலட்சியப்படுத்தவில்லை. முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிறைச்சாலையில் காணப்படும் நெரிசலே இந்த மோதலுக்கும் உயிரிழப்புக்கும் காரணம் என கூற முடியாது. சிறைச்சாலை மறுசீரமைப்பை ஒரே இரவில் முன்னெடுத்துவிட முடியாது. எனினும் கட்டமைப்பில் காணப்படும் நெரிசல் மற்றும் ஆளணி பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரசு ஆதரவுடன் திட்டமிட்ட வகையில் சிறைச்சாலைகளில் மோதல்கள் உருவாக்கப்பட்டு அரசியல் நோக்கத்திற்காக சிறை கைதிகள் கொல்லப்பட்டனர். 2022ஆம் ஆண்டில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரே சிறைச்சாலைக்குள் சென்று கைதிகளுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்த கலாச்சாரமே அன்று காணப்பட்டது. ஆனால் தற்போதைய ஆட்சியில் அவ்வாறான நிலை கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் சிறைச்சாலை நெரிசல் பிரச்சினை தோற்றம் பெற்றது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி எதிர்க்கட்சியினர் பேசுகின்றனர். குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது குறைந்தபட்சமாவது நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றார். 2027ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை முன்மொழிவுகளில் 2ஆம் நிலை சொத்து வரியை அறிமுகப்படுத்துவது தொடர்பான ஒரு திட்டம் குறித்து சர்வதேச நாணய நிதியத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் கருத்து வேறுபாடு எழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் மற்றும் 2ஆம் நிலை குடியிருப்பு சொத்துக்களை இலக்காக கொண்ட சொத்து வரியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைத்துள்ளது. ஆனால் பிற வருவாய் ஈட்டும் வழிகள் இருப்பதனாலும் வருவாய் இலக்குகள் ஏற்கனவே எட்டப்பட்டு விட்டதாலும் இந்த வரி தேவையில்லை என்று அரசாங்கம் கருதுவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போதைய வரும் வரவு செலவு திட்ட கலந்தாய்வுகள் குறித்து அறிந்த வட்டாரங்களின்படி 2023ஆம் ஆண்டு முதல் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்திற்கு அடிப்படையாக விளங்கும் பரந்த வருவாய் திரட்டும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2வது மற்றும் அதற்கு பிந்தைய வீடுகளுக்கு வரி விதிக்கும் யோசனை சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்தது. இதன்படி 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட உள்ள வருவாய் நடவடிக்கைகள் தேவையான இலக்குகளை அடைவதற்கு போதுமானவை என்றும், எனவே வரியை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாது என்றும் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் தெரிவித்தது. மேலும் சொத்துரிமை குறித்த முறையான தரவுத்தளம் தேவைப்படும் என்றும், ஏற்கனவே அதற்கான தகவல்களை தயாரிக்க நேரம் எடுக்கும் என்றும்
அரசாங்கம் நம்புகிறது. 2027ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை முன்மொழிவுகளில் இந்த வரி நடைமுறைக்கு வராவிட்டாலும் கூட சர்வதேச நாணய நிதியம் அதனை அறிமுகப்படுத்த தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வலுவான சாத்தியக்கூறு இருப்பதாக கூறுகின்றது. 2023ஆம் ஆண்டில் உறுதிமொழியானது 2025ஆம் ஆண்டிற்குள் ஒரு வழக்கமான நாடு தழுவிய சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தது. பிப்ரவரி 2024இல் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தொழில்நுட்ப குழு அது 2 காரணங்களினால் தடுக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்ததாக கூறப்படுகின்றது. திசை காட்டிய அரசு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது என்றும் தற்போது ஆட்சியை தக்க வைத்து தினமும் பிழையான நகர்வில் பயணிக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாச தெரிவித்தார். டிட்வா தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குவதாக கூறிவிட்டு அரசின் நிவாரணம் வழங்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுடன் சமூக வலைதளங்களில் படங்கள் மற்றும் காணொலிகளை பதிவிடுவதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர் என்று அவர் கூறினார். ஹொரவ்பத்தான வகல்லாகட போதிருக்காராமா மகாவிகாரியில் தர்ம போதனை மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். விவசாயிகளை கடவுள் என்றும் நெல் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை தருவதாக கூறியவர்கள் இன்று விவசாயிகளை பார்த்து கசிப்புக்காரன் என்று அவமதிக்கின்றனர் என்றும் அவர் தன்னுடைய உரையில் தெரிவித்தார். மேலும் நெல் கிலோ ஒன்றுக்கு 137 ரூபாய் செலவாகும் என விவசாய அமைச்சரே கூறிய போதிலும் 120 ரூபாய் விலையிலேயே வழங்கப்படுவதனால் விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றுக்கு 17 ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரித்தானியாவில் லண்டனில் வசிக்கும் தமிழர்கள் உட்பட தெற்காசிய நாட்டவர்கள் தங்களுடைய வீடுகளின் பாதுகாப்பு குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். இலங்கை மற்றும் இந்திய மக்கள் அடங்கலாக தெற்காசிய நாட்டவர் அதிகளவான தங்கத்தை தம்பசம் வீடுகளில் வைத்துள்ளனர். திருட்டு சம்பவங்களில் பல தமிழ் குடும்பங்கள் தாலிக்கொடி உட்பட பெறுமதியிலான தங்கம் மற்றும் பணத்தை இழந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லண்டனில் ஈலிங் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரித்தனர். வீடுகளை நோட்டமிடும் கொள்ளையர்கள் அங்கு யாரும் இல்லாத சமயங்களில் உள்நுழைந்து கைவரிசையை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மட்டுமன்றி வீட்டிற்குள் இருக்கும் போதும் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை எப்போதும் பூட்டி வைத்திருப்பதை உறுதிப்படுத்துமாறு கோரப்படுகின்றது. திருட்டு சம்பவங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் முக்கியமான வழிமுறைகளை பின்பற்றுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். மீண்டும் போர் தொடங்கிய நிலையில் இந்த மாதத்தில் 2 வாரங்களில் மட்டும் 11 அமெரிக்க போர் விமானங்களையும் உலங்கு வானூர்திகளையும் தரையிலேயே தாக்கி அளித்ததாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்தது. ஜூலை மாதம் 6ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி வரையிலான 15 காலகட்டத்தில் இந்த இழப்பு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 11 அமெரிக்க போர் விமானங்களையும் உலங்கு வானூர்திகளையும் ஈரானிய ஆயுதப்படைகள் தரையிலேயே அளித்ததாக ஜெனரல் ஹொசைன் மொசபி தஸ்னிம் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறினார். ஈரானிய தாக்குதல்களில் 17 உளவு மற்றும் செயல்பாட்டு ட்ரோன்கள், ஒரு பதுங்கு குழிகளுக்குள் இருந்த F-15 ரக போர் விமானம், ஒரு P-8 விமானம், ஒரு C-17 போக்குவரத்து விமானம் மற்றும் 8 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் ஆகியவையும் அளிக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.